Hi friends, welcome to GD Lasaris. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு குழந்தையை லீகலா எப்படி அடாப்ட் பண்ணி நீங்க வளர்க்கறது அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா இன்றைய இளைய தலைமுறையில குழந்தையின்மைன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில ஒரு குழந்தையை லீகலா எப்படி அடாப்ட் பண்ணி வளர்க்கறது. ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா காசு கொடுத்து ஒரு குழந்தையை வந்து அடாப்ட் பண்றாங்க. ஆனா வந்து அந்த குழந்தை லைஃப் லாங் அவங்க கூட இருக்குமான்றதெல்லாம் ரொம்பவே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து லீகலாக அந்த அடாப்ஷன் ஆனது நடைபெறலை. ஸோ நீங்கள் ஒரு குழந்தைய லீகலாக வந்து அடாப்ட் பண்ணணும்னா அதற்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதற்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, ஏஜ் லிமிட் என்ன, யார் யாரெல்லாம் வந்து குழந்தைய தத்தெடுக்கலாம், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படுது, இது எல்லாமே வந்து நீங்கள் கிறிஸ்டல் கிளியராக வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதே போல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை உடனே உங்களுக்கு தெரியும்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக சொல்கிறது என்னென்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ ஒரு குழந்தைய லீகலாக அடாப்ட் பண்ணணும்னா சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி மூலியமாக தான் ஒரு குழந்தைய வந்து நீங்கள் அடாப்ட் பண்ண முடியும். இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா கேரான்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது மூலியமாக தான் நீங்கள் வந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ண போகிறீங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு நீங்கள் பார்க்கும்பொழுது என்னென்னா வந்துட்டு இப்போ மேரீடான கப்புள்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எமோஷ்னலியாகவும் அண்ட் ஃபினான்ஷியலாகவும் கேப்பபிளாக இருக்கணும் ஒரு குழந்தைய அடாப்ஷன் பண்ணி வளர்க்குற அளவுக்கு. செகண்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸில் வந்துட்டு இருக்காங்க, ஒரு கப்புள்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுடைய 2 பேருடைய இன்ட்ரெஸ்ட் சம்மதம் வந்து இருக்கணும். இதுவே வந்து ஒரு சிங்கிளாக இருக்காங்க, ஃபீமேலாக இருக்காங்கன்னா அவங்க வந்து பாய் அடாப்ட் பண்ணி வளர்த்துக்கலாம், கேர்ள் பேபியும் வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்துக்கலாம். இதுவே வந்து சிங்கிள் வந்து ஒரு மேலாக இருக்காங்கன்னா அவங்க வந்து கேர்ள் சைல்டை வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்குறதுக்கான எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு இல்லை. ஒன்லி மேல் சைல்டை மட்டும்தான் அவங்க வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்க முடியும், சிங்கிள் மேல். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கப்புள் வந்து மேரேஜ் ஆகிருக்கு, அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆன பிறகு தான் அவங்க வந்து ஒரு சைல்டை வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்க முடியும். அதுக்கு முன்னாடி அவங்களால ஒரு சைல்டை அடாப்ஷனுக்கு எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா அப் டு 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸாக இருக்காங்கன்னா 2 பேருடைய ஏஜையும் கால்குலேட் பண்ணும்போது 85 இயர்ஸ் வந்து இருக்கணும். 85 வயசு 2 கப்புள்ஸ்க்கு 2 பேருமே அவங்களுடைய ஏஜை கால்குலேட் பண்ணும்போது 85 வயசு இருந்தால் மட்டும்தான் அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற பேபியை வந்து அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியும். இதுவே வந்து சிங்கிளாக இருக்காங்க அவங்க அப்படின்னா 40 இயர்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அபவுட் 2 இயர்ஸ் 2 வயசுலேருந்து அப் டு 4 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைய தத்தெடுக்கணும்னா கப்புள்ஸாக இருக்காங்க பட்சத்தில் அவங்க வந்து 90 வயசு வந்து 2 பேர்த்தையும் கால்குலேட் பண்ணும்போது 90 இயர்ஸ் வந்து வரணும். அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து 2 வயசுலேருந்து அபோவ் 2 வயசுக்கு மேலே இருந்து அப் டு 4 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைய தத்தெடுக்க முடியும். இதுவே சிங்கிளாக இருக்காங்கன்னா 45 வயசு இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து 45 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்துட்டு அந்த குழந்தைய தத்தெடுக்க முடியும். இதுவே வந்து அபோவ் 4 வயசுலேருந்து அப் டு 8 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைய தத்தெடுக்கணும்னா அந்த கப்புள்ஸுக்கு 2 பேருடைய ஏஜும் கால்குலேட் பண்ணும்போது 100 வயசு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த அபோவ் 4 வயசுலேருந்து அப் டு 8 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைய தத்தெடுக்க முடியும். இதுவே சிங்கிளாக இருக்காங்கன்னா அவங்க வந்து 50 இயர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபோவ் 8 இயர்ஸ் அண்ட் அப் டு 18 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ்க்கு வந்து 110 இயர்ஸ் வந்து ஏஜ் இருக்கணும். அதாவது 110 வயசு 2 பேர்த்தையும் கால்குலேட் பண்ணும்போது கப்புள்ஸ்க்கு இருந்தால் மட்டும்தான் அபோவ் 8 இயர்ஸ்லேருந்து அப் டு 18 இயர்ஸ் வரைக்கும் குழந்தைய தத்தெடுக்க முடியும். இதுவே சிங்கிளாக இருக்காங்கன்னா 55 வயசு வந்து அவங்களுக்கு இருக்கணும். இதுதான் வந்து ஏஜ் லிமிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரியான ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபு, இது எல்லாமே அவங்க ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் எல்லாமே வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்கம் ஆஃப் அவங்களுடைய லாஸ்ட் இயர் சேலரி ஸ்லிப்போ, இன்கம் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அவங்க வந்துட்டு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அவங்க கிட்டேருந்து வாங்கி சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து
இந்த கப்புள்ஸாக வந்து இப்போ அடாப்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கப்புள்ஸ்க்கு வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அவங்க வந்து நல்ல மைண்டோடு தான் இருக்காங்க, நல்ல கேபபிள், ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்குற அளவுக்கு அவங்களுக்கு கேபபிளாக இருக்குது. அந்த மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட் அவங்க வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுவே சிங்கிள்ஸாக இருந்தாலும் அவங்களுமே வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட போயிட்டு செக் பண்ணி அதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும். இன் கேஸ் அவங்க வந்து டிவோர்ஸியாக இருக்காங்கன்னா டிவோர்ஸ்க்கான டிகிரியை வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அஃபிடாவிட் அவங்க வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அண்டர்டேக்கிங் ஃபார்மு த ரிலேட்டிவ்ஸ் இன் கேஸ் சிங்கிள் ப்ராஸ்பெக்டிவ் அடாப்ஷன். சிங்கிள் அடாப்ஷனுக்கு வந்து அண்டர்டேக்கிங் ஃபார்ம் வந்து ரிலேட்டிவ்ஸ் மூலயமா இருக்கணும் இஃப் அப்ளிகேபிள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கன்சென்ட் ஆஃப் ஓல்டர் சைல்டு இன் தி அடாப்டிவ் ஃபேமிலி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீடட் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து சைல்டு அடாப்ஷன் சென்டர் ஆனது இருக்குது. அதாவது அடாப்ஷனுக்கான ஏஜென்சி இருக்குது. அந்த ஏஜென்சியை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து தமிழ்நாடு வந்து தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே வந்து இந்த மேப்பில் வந்து தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இதில் போட்டிருக்காங்க ஸ்பெஷலைஸ்டு அடாப்ஷன் ஏஜென்சி தமிழ்நாடு ஸ்டேட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய ஸ்டேட் என்னவோ நீங்கள் அதை கொடுத்து உங்கள் நியர்பையில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க அடாப்ஷன் ஏஜென்சி என்னென்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்துட்டு ஏஜென்சி டீட்டெயில்ஸு, ஏஜென்சி கோடு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஏஜென்சியோடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் சில்ட்ரன் வந்து எல்லாமே வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இன்கேஸ் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசணுன்னா மொபைல் நம்பர் ப்ளஸ் வந்து ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. மெயில் ஐடி இருக்குன்ற பட்சத்தில் மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க அடாப்ஷன் ஏஜென்சி மூலயமாக இந்த குழந்தைய வந்து தத்தெடுக்கிறீங்கன்னா நீங்கள் லீகலாக வந்து தத்தெடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடாப்ஷன் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டீட்டெயில்டாக பார்த்துங்க. இந்த அடாப்ஷன் ப்ரொசீஜர்ன்றது நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் லேட் ஆனாலும் நீங்கள் வந்து ஒரு லீகலாக ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறீங்கன்னா அந்த குழந்தை உங்களுக்கு வந்துட்டு லைஃப் லாங் இருக்கும். இது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதுவே வந்து நீங்கள் இல்லீகலாக ஏதோ காசு கொடுத்து ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறீங்கன்னா அது வந்து அந்த குழந்தை வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் உங்கள் கூட இருக்குன்றது தெரியாது. இதுதான் ப்ரொசீஜர். அதாவது இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்கேஸ் வந்து 1 to 2 years வரைக்கும் டைம் எடுக்கும். ஏன்னா குழந்தை வந்துட்டு நீங்கள் கேட்குற மேல் சைல்டா ஃபீமேல் சைல்டா, நீங்கள் எந்த மாதிரி குழந்தைய வளர்க்க ஆசைப்பட்றீங்க, இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ நீங்கள் கொடுப்பீங்க. நீங்கள் கேட்குற மாதிரி குழந்தை வரும்போது தான் உங்களுக்கு அவங்க இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் போய்ட்டு அடாப்ஷன் வாங்கிட்டு அதுக்கான ஆர்டர்ஸ்லாம் வந்து அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. அதையும் வாங்கிட்டு குழந்தையும் வாங்கிக்கிட்டே நீங்கள் வரலாம். அப்படி நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பிறகு அந்த சோஷியல் ஏஜென்சி மூலயமா உங்களை வந்து ஒரு 3 months வந்து கண்காணிப்பாங்க. நீங்கள் எப்படி குழந்தைய பார்த்துக்கிறீங்க, குழந்தைய வந்து கரெக்டாக பார்த்துருக்கீங்களா, அதுக்கான ஃபுட்டு, அதுக்கான நீட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக செய்கிறீங்களான்னு சொல்லிட்டு உங்களை வந்து 3 months வந்து ஃபாலோ பண்ணி பார்ப்பாங்க. இதுக்கான அமௌண்ட் செலவாகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆக போகிறது இல்லை. 55லேருந்து 60க்குள்ளே உங்களுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் வெளியில் வந்து இல்லீகலாக கொடுத்து வாங்குற அமௌண்ட்டை விட இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதே போல் வந்து டைம் பீரியட் வந்து இது ரொம்ப லாங்காக போகுது, இவ்வளோ லாங்லாம் வந்து வெயிட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் ஒரு குழந்தைய பெற்றுக்கிறீங்கனாலே வந்து அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு 10 months அது நீங்கள் வந்துட்டு அந்த குழந்தைய வயிற்றில் வச்சுருந்து தான் அதுக்கப்புறம் வந்து பிறக்க போகுது. ஸோ அதுக்கே வந்து 10 months ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு அடாப்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு சைல்டு வந்து கேட்குறீங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரியான குழந்தைங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கணுன்னா அது கொஞ்சம் டைம் பீரியட் தான் ஆகும். அதுக்கான எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்குள்ளே அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுடைய இப்போ நீங்கள் மேரேஜ் ஆகிருக்கு 2 yearsக்கு ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து 2 பேருமே ஸ்பௌஸ் 2 பேருமே வந்துட்டு மென்டலி எலிஜிபிளாக இருக்கீங்க, இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க குழந்தைய அடாப்ட் பண்ணுறதுக்குன்னா தாராளமாக நீங்கள் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணலாம். இந்த சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி மூலயமா நீங்கள் தாராளமாக வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து உங்களுடைய ரிலேட்டிவ் சைல்டு சூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அந்த சைல்டுக்கு வந்து 5 இயர்ஸாக இருக்குன்னா அந்த சைல்டுடைய விருப்பத்தை கேட்டுட்டு தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அதே போல் வந்து நீங்கள் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸுடைய குழந்தைய அடாப்ட் பண்ணுறீங்கன்ற பொழுது அதுக்கு எதுவும் ஒரு ஏஜ் லிமிட் கிடையாது. ஆனால் வந்து குழந்தைக்கு வந்து 5 இயர்ஸாக இருக்குன்ற பட்சத்தில் அந்த குழந்தையுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் கேட்கணும். கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அடாப்ஷன் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு அட்வொகேட்டை வச்சு அதுக்கான அஃபிடாவிட்டா கன்சென்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணி தான் அதையும் வந்து லீகலாக தான் வந்து நீங்கள் வந்து ப்ரொசீஜர் அடாப்ட் பண்ணிக்க முடியுமா? அப்படிலாம் பண்ணாதான் வந்து ஒரு நல்ல நீட்டாக ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறது வளர்க்கறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டின்னு சொல்லலாம். இல்லீகலாக அது யாருமே வந்து தயவுசெய்து காசு கொடுத்து ஒரு குழந்தைய வந்து வாங்காதீங்க. அது வந்து பெரிய இஷ்யூவில் வந்து கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி மூலயமா நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இதில் லாகின் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கான டைம் பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். அதற்கான ப்ரொசீஜரை இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் வந்து பேரண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேரண்ட்ஸில் வந்து நீங்கள் என்ன ரெசிடென்ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து ரெசிடென்ஸ் இன் பேரண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் என்ஆர்ஐ, ஓசிஐ, ஃபாரின் லிவிங் இன் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டிவ் அடாப்ஷன்னா அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அடாப்ஷன் பை ஸ்டெப் பேரண்ட்ஸு, ரிஜிஸ்டர் ஃபார் ஃபாரஸ்ட் கேர், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா ரெசிடென்ஸ் இந்தியன் பேரண்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ரிஜிஸ்டரா நியூ ரிஜிஸ்டரான்னு கேட்பாங்க. இதில் நியூ ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா, கைட்லைன்ஸ் ஃபார் அடாப்ஷன், டாக்குமெண்ட் ரிக்வைர்ட், சர்ச் அடாப்ஷன் ஏஜென்சி மூலயமா இருக்குது. இது எல்லாத்துக்குமான டீட்டெயில்ஸ் நீங்களும் வந்து பார்த்துக்கணுன்னா இந்த வெப்சைட்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து ரிஜிஸ்டர் ஆன்லைன் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனாக நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்லோடட் வித்தின் 30 டேஸ். நீங்கள் எப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அந்த கேரிங்ஸ் போர்ட்டலில் 30 நாளுக்குள்ளே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதை கொடுத்துட்டு வந்துட்டு இதில் வந்து ஐ ஹேவ் ரீட் த அபோவ் கீ எலமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அக்ரி டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் ஆன்லைனில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதற்கான வீடியோ நான் தனியாக மேக் பண்ணி போடுறேன். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் உங்களுடைய ஏஜ் லிமிட், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா உங்களுக்கு இருக்கணும், சிங்கிள்ஸாக இருந்தால் என்ன ஏஜ் இருக்கணும், கப்புள்ஸாக இருந்தால் என்ன ஏஜ் இருக்கணும், எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். மறுபடியும் இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேட்டுக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் வந்து பண்ணுங்கள். யாராவது குழந்தைய வந்து லீகலாக அடாப்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு